சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனவே நமக்கு ராகி கூழ் கம்மங்கூழ் தாங்க குடிக்க பிடிக்கும். ஈஸியாக எப்படி ராகி கூழ் செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் ராகி மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கோதுமை ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாதுங்க. நம்ம கோதுமை ரவை ஆட் பண்ணதுனால இதை இன்ஸ்டண்ட்டாக செய்யலாங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தடு தான். இப்போ குக்கரில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே லிட்டை போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் ராகி களி ரெடி ஆயிரும். இது நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாங்க. ஆறுனதுக்கப்புறம் உருண்டையாக எடுத்து தண்ணியில் போட்டு வச்சு அடுத்த நாள் ராகி கூழாகவும் நம்ம குடிக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நாளில் மிக்ஸி ஜாரில் 2 உருண்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 பல்ஸ் போட்டு மோர் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ராகி களி ரெடி.